ஹாய், வெல்கம் டு நதிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச்சு தான் பார்க்க போகிறோம். எம்மியான லன்ச்சு. வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலை தான் நைட்டே நல்லா ஊற வச்சாச்சு. எல்லா கடைகள்லையுமே இந்த மாதிரி வேர்க்கடலை தனியாக உரிச்சது கிடைக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு நைட்டு நல்ல ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இது நல்ல தோல் சீவிடுங்க. 2 கேரட் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்ல தோல் சீவி எடுத்துக்குங்க. 2 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், முழு நெல்லிக்காய். நீங்கள் இது கூட கோகோனட்டும் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஏபிசி சிக்கு பதிலாக நீங்கள் கோகோனட் சேர்த்துக்கலாம். ஆம்லாக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஆப்பிள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா ஒரு டைம் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு டைம் ஆம்லா யூஸ் பண்ணலாம். ஆம்லா ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் ஆம்லாவை டெய்லி 2 சாப்பிட்டுட்டு வாங்க. நம்ம தனியாக கடித்து சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு சாப்பிட்றலாம், பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு வரலாம். முடி கொட்டவே கொட்டாது. இந்த மாதிரி நீங்கள் ஜூஸை சாப்பிட்டு வாங்க. ஸ்கின்னுக்கும் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும். டீ காஃபி எல்லாமே இப்போ ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஜூஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நல்ல ரிசல்ட்டு தெரியுது. இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு பல்ஸ் கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் ஃபில்டரில் வடிகட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துணியில் வடிகட்டினீங்கன்னா ஜூஸஸ் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி துணியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. என் பொண்ணுக்குமே ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அவங்களும் பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. பீட்ரூட் உங்களுக்கு ரத்தத்தை சீராக்க உதவி செய்கிறது. இது இரத்த ஓட்டம் அடைப்பு இல்லாமல், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் கடலை அண்டு ஏபிசி ஜூஸ் தான் இன்றைக்கி. மார்னிங் உங்கள் பிள்ளைங்க காலேஜ் போகும்போது, ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு ஒரு ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு ஸ்ப்ரவுட்ஸு அல்லது வேர்க்கடலை அல்லது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. நம்ம இட்லி தோசை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. இது ரொம்ப நல்லது, உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது நான் 3 பேர் சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன். ஒரு ஆளுக்கு நீங்கள் ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 2 கேரட், 2 பீட்ரூட் அண்டு தென் 2 ஆம்லா சேர்த்தா போதும். அதுக்கு பதிலாக ஒரு சின்ன பீஸ் கோகோனட் சேர்த்தா கேரட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு நாள் ஒரு ஆப்பிள், ஆம்லா இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் ஜூஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிட்டுட்டு வரலாம். இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி தான். எள்ளு கத்திரிக்காய். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ லென்த் ஆகிடும், அதனால் போடலை, டீட்டெயிலாக போடல. இதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெயிலுக்கு சீக்கிரமாக டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போய் ஃபேனில் உட்காரணும் இல்லையா? ஸோ 2 அடுப்புலேயே வச்சாச்சு. இது எள்ளு, அந்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்புக்கு பதிலாக நம்ம வேர்க்கடலை, சீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டாக பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கீ ரைஸ் தான் செய்ய போகிறேன். பொன்னி ரைஸில் தான் கீ ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ்லையே நான் இந்த ரெசிப்பியும் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் அயன் கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும், இல்லை அந்த அயன் ஸ்மெல் இருக்கும். அது மாதிரி புளி சேர்த்து பண்ணிங்கனாலும் உடனே நீங்கள் வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. இன்றைக்கி லன்ச் கீ ரைஸ் அண்டு கத்திரிக்காய் கிரேவி தான். எள்ளு கத்திரிக்காய்.
கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக பொழு பொழுன்னு வந்துடும் ரைஸு. அண்டு வந்து இன்றைக்கி ஆப்பம் செய்கிறதுக்காக ஆன் டைம் அந்த மாவும் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு வர தேவையில்லை, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். எப்படி ஆப்பத்துக்கு நான் மாவு அரைக்கிறது அப்படின்ட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடுறேன். இது கூட நான் கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன், நான் வெள்ளை உளுந்து சேர்க்குறது கிடையாது. கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து நீங்கள் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு வந்து கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது. மாதவிடாய் ஏற்படும் போது ஏற்படுகின்ற அந்த பெயின் இருக்குல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.